வணக்கம் நண்பர்களே. சில நேரங்களில் உலக அரசியலே மாற்றுவது ஒரு பெரிய நாடு அல்ல, ஒரு சின்ன தீவா கூட இருக்கலாம். அதுதான் ஈரான்ல இருக்கக்கூடிய கார்க்கு தீவு. இப்போ உலகம் முழுசும் ஒரு தீவை பற்றி பேசுகிறாங்கன்னா அது ஈரானுடைய கார்க்கு தீவு தாங்க. அதாவது ஈரானுடைய மொத்த எண்ணெய் ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட 90% அந்த கார்க்கு தீவில் தாங்க நடைபெறுது. ஈரானுடைய முக்கிய பொருளாதாரமாக கருதக்கூடியது அந்த கார்க்கு தீவு. அங்கே அமெரிக்கா குண்டு போட்டிருக்காங்க. ஆனால் எண்ணெய் கட்டமைப்பு மேலே போடல. அங்கே இருக்கக்கூடிய இராணுவ கட்டமைப்பு ப்ளஸ் ஆள் இல்லாத சில இடங்களில் குண்டு போட்டு ஈரானுக்கு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க. அதற்கு ஈரான் பதிலடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் எங்கள் முக்கியமான அந்த கார்க்கு தீவில் இருக்கக்கூடிய எண்ணெய் கட்டமைப்பு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நாட்டு எண்ணெய் வளத்து மேலேயும் நாங்கள் குண்டு போட்டு அழிப்போம் அப்படின்னு சொல்லி ஈரான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது அங்கேயும் இங்கேயும் பெட்ரோல் விலை உயரப்போகுது, ஒரு பதட்டமான சூழலில் மக்கள் எல்லாரும் இருக்கும்போது இங்கே ஒவ்வொரு நாடும் விளையாண்டுட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கே தாக்குனா நாங்கள் உங்கள் எண்ணெய் வளத்தை தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எண்ணெய் உற்பத்திங்கிறது ஒரு தீரக்கூடிய பொருள். நம்ம பூமியை பொறுத்தவரையிலும் எப்போ வேணாலும் அந்த எண்ணெய் வளம் தீர்ந்து போகலாம். அப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம மக்களாகவே அந்த எண்ணெய் வளத்தை ஈஸியாக சீக்கிரமாகவே தீர்த்துருவ மாட்டேங்குது. அது இயற்கையாகவே அது தீரக்கூடிய ஒரு பொருள் வகையை சேர்ந்தது தான் நம்ம பூமியில். அதை இயற்கையாகவே நான் இதுக்கு மேலே இல்லை அப்படின்னு சொல்லி நிறுத்துறதுக்கு பதிலாக நாம்பளாவே அதை நிறுத்திக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிற மாட்டுக்கு. ஸோ இந்த போர் சீக்கிரமாக முடிவுக்கு வரணும். நன்றி. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.